மாண்பு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள், சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் அவர் சில கேள்விகளை அல்லது சில செய்திகளை முன்வைத்தார்கள். அதில் குறிப்பாக பழங்குடியின குழந்தைகளுக்கு தரமான சத்தான உணவு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். நான் இந்த துறையில் சமூக நீதி துறையில் பொறுப்பேற்றவுடனே நான் சென்ற முதல் இடமே பழங்குடியினர் பகுதியில் வசிக்கின்ற, குறிப்பாக காளித்திம்பம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கின்ற பள்ளிகள், மேலும் இருக்கின்ற பழங்குடியினர் பள்ளிகளை ஆய்வு செய்து அந்த பிள்ளைகளுடைய நிலை மிக மோசமாக, கடந்த காலங்களில் அவர்களுடைய உணவு நிலை எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான அவர்களுடைய பலவீனம் என்பதை கேட்டறிந்து அந்த அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். நான் அந்த அறிவிப்பிலே சொல்லியிருந்தேன், பழங்குடியின குழந்தைகளுக்கு தரமான சத்தான உணவு வழங்கும் வகையில் 250 பழங்குடியின குடியிருப்புகளில் சிறப்பு அங்கன்வாடி மையங்கள் அமைக்கப்படும் என்று இந்த அறிவிப்பை நாங்கள் அறிவித்திருந்தோம். இப்போ மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னதைப் போல கூடுதலாக எந்தெந்த இடங்களில் நெருக்கடியாக இருக்கிறது, எந்த இடங்களில் பலவீனமாக இருக்கிறது என்பதை கண்டறிந்து கூடுதலாக சத்தான உணவு வழங்குவதற்கு நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் என்று நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் இந்த டிஏபி என்று சொல்லக்கூடிய அந்த திட்டம் குறித்து நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாடு செயல் திட்டம் தொடர்பாக அரசின் மொத்த நலத்திட்ட ஒதுக்கீட்டில் மேம்பாட்டு செயல் திட்டத்தின்படி ஆதிதிராவிடர் மக்களுக்கான நலத்திட்டங்களுக்கு கடந்த நிதியாண்டில் ஒதுக்கப்பட்ட நிதியான 20,366 கோடியிலிருந்து எப்போதும் இல்லாத அளவில் 4,859 கோடி அதிகரித்து இந்த நிதியாண்டில் 25,225 கோடியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அது நீங்களே சொன்னீர்கள், மாண்புமிகு உறுப்பினர் அவர்களே சொன்னார்கள். மேலும் பழங்குடியினர் மக்களுக்கான நலத்திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டில் முந்தைய நிதியாண்டில் வழங்கப்பட்ட நிதியான 1,879 கோடியிலிருந்து ரூபாய் 199 கோடி அதிகரித்து இந்த நிதியாண்டிலேயே ரூபாய் 2,078 கோடியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் 2026-2027 ஆண்டு நிதியாண்டில் மொத்தம் 27,303 கோடி ரூபாய் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக இந்த அரசு, நம்முடைய அரசு, தாவேக அரசு இது ஒதுக்கீடு செய்திருக்கின்றது. இத்தொகை கடந்த ஆண்டை விட 22% அதிகமானது. கடந்த ஆண்டை விட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல்திட்ட சட்டம் 2024 படி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டுள்ள இந்த தொகை வேறு எந்த பணிக்காகவும் மாற்றப்பட இயலாது. இதை இந்த அவையிலே மிக தெளிவாக இதை வைத்து வெளியிலே அரசியல் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இல்லை உள்ளேயும் அரசியல் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே தான் இதை அறிவிப்பாக செய்கின்றோம். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல்திட்ட சட்டம் 2024, அதான் டிஐபி ஆக்ட், டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான், அந்த சட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டுள்ள இந்த தொகை வேறு எந்த பணிக்காகவும் மாற்றப்பட இயலாது. நிதி ஒதுக்கீட்டுக்கு ஏற்றவாறு அனைத்து துறைகளும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்காக செலவினம் மேற்கொள்வதை நமது துறை தொடர்ந்து கண்காணிக்கும். மொத்தம் இருக்கிற 43 துறைகள் இருக்கு, 52 துறைகள் இருக்கு. இந்த 52 துறைகளையும் என்னென்ன நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இதை கண்காணிக்கிறது அந்த டிஏபி. இதுதான் இதனுடைய செயல்பாடு, இதுதான் மேம்பாட்டு செயல்பாடாக இருக்கின்றது. அப்போ இந்த நிதியாண்டில் ஏதாவது துறையில் இவ்வாறு ஒதுக்கப்பட்ட நிதி இந்த நிதியாண்டில் செலவிடப்படவில்லை எனில் அந்த தொகை மீண்டும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்த முடியும். எந்த விதமான விதிமீறல்களும் வாய்ப்பில்லை என்பதை இந்த திட்டத்தின் மூலமாக நாங்கள் அறிவுறுத்துகின்றோம். அதே போல இந்த பழங்குடியினர் மற்றும் இந்த துறையின் மூலமாக குறிப்பாக என்ன சிறப்பான அல்லது குறிப்பான என்ன திட்டங்கள் என்று மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். மொத்தம் இருக்கின்ற இந்த 52 துறைகள், இந்த 52 தொகுதிகளை மானிட்டர் பண்ணுவதற்கு தான் இந்த டிஏபி இருக்கின்ற இந்த துறை இருக்கின்றது. இதை புதுசாக உருவாக்கப்பட்டிருக்கு 2024 சட்டம். இந்த இதில் அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், அனிமல் ஹஸ்பண்ட்ரியாக இருக்கட்டும், கோஆப்ரேஷன் சொசைட்டியாக இருக்கட்டும், இல்லை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கலாம், என்விரான்மெண்ட் இருக்கலாம், கைத்தறித்துறை எந்த துறையாக இருந்தாலும் இந்த துறை அந்த மக்களுக்கான
நிதியை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். அந்த துறை அதுக்காக சிறப்பான என்னென்ன செயல் திட்டங்கள் இருக்குமோ அவங்க வகுப்பார்கள். அதை மானிட்டர் செய்வதால் நம்முடைய கடமை, எங்களுடைய துறையினுடைய கடமை. ஆகவே அதை ஒன்றிணைந்து அதை மானிட்டர் செய்வதற்கு, அதை மேம்பாடு செய்வதற்கான வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். அதே போல ஒரு செய்தி, இந்த நீங்கள் வனத்துறை தொடர்பான சீர்திருத்த சட்டம் சம்பந்தமாக அரசு மேல்முறையீடு சீராய்வு மனு செய்திருக்கின்றது. குறிப்பாக இந்த சமூக நீதித்துறை, பழங்குடியினர் துறை சீராய்வு மனு செய்திருக்கிறதா என்று கேட்டார்கள். இந்த துறை, எங்களுடைய துறை சீராய்வு மனு செய்திருக்கிறது என்கிற செய்தியும் நான் சொல்ல கடமைப்பட்டேன். உறுப்பினர் ஜவஹர்லால் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்கள், இந்த அரசு கபிர்ஸ்தான் என்ற அடக்கத்தளத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதிகளை பற்றியெல்லாம் குறிப்பிட்டார்கள், வரவேற்கின்றேன். சில அடக்கத்தள பிரச்சனைகளை மட்டும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு அதை சீர் செய்வதற்காக தெரிவிக்க விரும்புகிறேன். என்னுடைய நாகப்பட்டினம் தொகுதியில் ஆதலையூர் உள்ள கபிர்ஸ்தான் சீரமைத்து தருவதற்கு கேட்டுக்கொள்கிறேன். மதுரை மாவட்டம் ஆனையூர் கிராமத்தில் கபிர்ஸ்தானுக்கான இடம் சென்ற அரசாங்கத்திலேயே ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அங்கே உடல்களை அடக்குவதற்கு இடையூறு செய்து வருகிறார்கள். அந்த இடையூறுகளை எல்லாம் அப்புறப்படுத்தி அந்த கபிர்ஸ்தானை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் தருமபுரி மாவட்டம் அரூரில் மக்கள் தொகை பெருக்கத்தால் கூடுதலான கபிர்ஸ்தான் ஒன்று தேவை. அதற்கு தண்டக்குப்பம் பகுதியில் அந்த கபிர்ஸ்தானை அமைத்து தர வேண்டும் என்றும், அதே தருமபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் கோபிநாதம்பட்டி கூட்டு சாலையில் ஒரு கபிர்ஸ்தானை அமைத்து தருவதற்கும் அமைச்சர் முன்வர வேண்டும் என்று உங்கள் வழியாக கேட்டு அமர்கிறேன். நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் சொன்னவை ஏற்கனவே கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உரிய அதிகாரியிடம் அது குறித்து ஆலோசித்து விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும்.